அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இலங்கையின் 9வது ஜனாதிபதியை மக்கள் தெரிவு செய்து அவர் தமது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையிலே இம்முறை இந்த தேர்தல் மிகவும் அமைதியாகவும் சிறப்பான முறையிலே ஜனநாயக விதிகளை கடைப்பிடித்து மக்கள் நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் பலவாறு பேசப்படுகின்றது. இம்முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி ஒரு புதிய தலைமுறையை சார்ந்தவராகவும் பழைய தலைமுறையினர்களிலே மக்கள் கொண்ட அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றதாகவும் எமது நாட்டில் ஒரு புதிய யுகம் பிறக்க வேண்டும் என்ற கனவுகளோடும் கற்பனைகளோடும் உணர்வுகளோடும் இந்த தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை முழுவதிலும் இடம்பெற்ற இந்த தேர்தலிலே தோல்வியுற்றவர்களும் இந்த வெற்றியை கண்ட ஜனாதிபதிக்கு பாராட்டை தெரிவித்து ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். எதிலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்பது மிகவும் அவசியமானது. தேர்தல் என்று கூறுகின்ற பொழுது ஒரு நாட்டிற்கு உரிய ஒரு விடயம் மட்டுமல்ல, உலக நாடுகள் அல்லது இந்த கேந்திரமாக இருக்கின்ற சூழ்ந்து இருக்கின்ற நாடுகள் இவற்றினுடைய கொடுக்கல் வாங்கல் பொருளாதார பற்றிய பல விடயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். 2022ஆம் ஆண்டு இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக எதிர்கொண்ட சவால்களை சமாளிப்பதற்கு தொடர்ந்தும் மிக அவதானமாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. வங்குரோத்து செய்யப்பட்ட இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது என்பது பெரும் சவாலாக இருக்கின்றது. இதற்குள்ளே அரசியல் ரீதியான பல ராஜதந்திர நடவடிக்கைகள், மக்களுடைய பசி போக்குகின்ற மக்களுக்காக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு ஆட்சியை மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். எனினும் வாட் நெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள், அடுத்தது என்ன என்பது பலருக்கும் கேள்விக்குறியாக இருக்கலாம். அல்லது பல எதிர்பார்ப்புகளோடு மக்கள் விழித்திருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தளவிலே அரசியல் ரீதியான விழிப்புணர்வு மிகவும் அதிகமாக இருக்கின்றதனால் நாடு என்கின்ற உணர்வும் மக்கள் என்கின்ற தேவையும் ஆட்சி பொறுப்பாளர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை உணரக்கூடிய அளவிற்கு காலத்திற்கு காலம் இடம்பெறுகின்ற தேர்தல்கள் சரியான முறையிலே அவை இடம்பெற்று கொண்டு வருகின்றதை போன்று இருக்கலாம். இந்த ரீதியிலே இயேசு ஒரு இளைய தலைமுறையினரை சார்ந்த ஒரு தலைவர். இயேசு ஒரு தனிப்பெரும் தலைவராக, போதகராக மட்டுமல்ல, மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆயராக. அந்த காலத்து இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே அவர்களுடைய தொழில் ஒன்று இந்த மந்தைகளை மேய்த்து அதிலிருந்து பயன்பெறுவது. அங்கு தன்னுடைய ஆளுமையை இயேசு அழகாக நான் நல்ல ஆயன் என்று சொல்லி ஆயருக்குரிய பண்பை மதிப்பீடுகளை அவர் தரித்தவராக, நல்ல ஆயராக, ஒரு வழிநடத்துனராக, தலைவராக தன்னை வருணித்திருக்கின்றார். ஆனால் இந்த பணியை அவர் ஏற்பதற்கு முன்னதாக 3 விதமான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியவராக இருந்தார். ஒன்று, அவர் நோன்பு இருந்த பொழுது பசி ஏற்பட்டது. அப்பொழுது அலகை அவரை சோதிப்பதற்கு கல்லை எடுத்து, உனக்கு ஆற்றல் இருக்கின்றது, வல்லமை இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, இதை அப்பமாக்கி உண்ணலாமே என்று மிகவும்
சாருதியமாக அது அவரை சோதிக்கின்றது. பண ஆசை என்பது ஒருவருடைய வாழ்வை சீர்குலைய செய்யலாம். இயேசு புதுமையாற்றக்கூடியவர் என்று அறிந்தும் தனக்கென்று மட்டும் தன்னுடைய பசி ஆற்றுவதற்கு அந்த புதுமையை செய்யவில்லை. இயேசு எப்பொழுதும் புதுமை ஆற்றுகின்ற பொழுது அடுத்தவர்களை வாழ வைப்பதற்காக, அடுத்தவர்களுடைய நோய் நொடிகளிலே இருந்து அவர்களுக்கு குணம் கொடுப்பதற்காக, அடுத்தவர்களுடைய பசி ஆற்றுவதற்காக, அடுத்தவர்களுடைய வாழ்வை உயர்த்தி விடுவதற்காக அவர் புதுமையாற்றினார். அவர்கள் மீது அவர் கொண்ட பரிவின் நிமித்தம் புதுமையாற்றுகின்றார். இங்கு ஒரு சுயநல பிரியனாக, அல்லது தனக்கு என்று வாழுகின்ற, தனக்கென்று சொத்து சேர்க்கின்ற, தனக்கென்று சுகபோகங்களை அனுபவிக்கின்ற தலைவர்கள் அல்ல. மாறாக இயேசு அடுத்தவர்களுக்காக என்று சொல்லி, என்னை சோதிக்காதே, அப்பந்தான் என்னுடைய வாழ்வு அல்ல, அதற்கு மேலான மனிதன் மாண்புள்ளவனாக இருக்கின்றான் என்று இயேசு தம்முடைய தலைமத்துவத்தின் ஒரு உயர்வான கோட்பாட்டை, கொள்கையை அங்கு நிலைநிறுத்துகின்றார். இரண்டாவதாக இந்த அலகை அவரை உலக அரசுகள் எல்லாவற்றையும் காட்டி, இந்த அரசை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி, நீ என்னை வணங்கினால் உனக்கு அனைத்தையும் தருவேன் என்று சொல்லுகின்றது. நாங்கள் தலைவர்களாக இருக்க விரும்புகின்ற பொழுது ஒரு பெரும் சோதனையாக ஒரு கௌரவம், ஆணவம் என்று கொள்கை பிடிப்பில்லாதவர்களாக, எல்லோருக்கும் நாங்கள் ஆமா போடுகின்றவர்களாக, அல்லது பலரின் பின்னாலே செல்வாக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்குவதற்கு விரும்புவோம், சோதிக்கப்படுவோம். இந்த வேளையிலே இயேசு ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவராக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்ற ஒரு கொள்கை, பணி என்று சொல்லுகின்ற பொழுது அடுத்தவர்கள் என்று எங்களுடைய மனங்களை திருப்புகின்றவர்தான் உண்மையான தலைவர்களாவர். மூன்றாவதாக இந்த அலகை இயேசுவை அழைத்து சென்று கோவிலினுடைய உயர்ந்த பகுதியிலே வைத்து, நீ இறைவாக்கினர் என்றால் அங்கிருந்து குதி, உன்னுடைய தூதுவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று சோதிக்கின்றது. நீ எதையும் செய்யலாம், நான் நினைத்தபடி எதையும் செய்வேன், நான் நினைத்ததைத்தான் செய்வேன் என்று சொல்லி, நான் எப்படி இருந்தாலும் உனக்கென்ன என்ற போக்கிலே, அதிகார போக்கிலே, ஆணவ போக்கிலே வாழுவதற்கு சோதிக்கப்படலாம். இயேசு கூறுகின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று. கணக்கு கொடுக்க வேண்டியது என்பது, என்னை தெரிவு செய்த மக்களுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு உதவி செய்த மக்களுக்கு நான் நன்றியாக இருக்க வேண்டும். இவ்வாறு கணக்கு கொடுத்தல் என்பது தலைவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. மக்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதாவது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது பல வாக்குறுதிகளை சொல்லுகின்றார்கள். அந்த வாக்குறுதிகளை எவ்வளவு தூரம் நிறைவேற்ற முடியும் என்று நினைக்காமலே சொல்லுகின்றார்கள். மக்கள் எதனால் எடுபடுவார்கள், மக்கள் எத்தகைய உணர்வுகளை தூண்டிவிடலாம் என்ற பேச்சுக்களை, இனவாதங்களை அல்லது வகுப்புவாதங்களை அல்லது அவர்கள் செய்ய முடியாத விடயங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். பின்பு அவர்கள் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் எதையும் நான் செய்துவிட்டு நான் அங்கிருந்து துள்ளி குதித்தால் வானதூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைப்பதெல்லாம் தவறானதாகும். இங்கு இயேசு இந்த 3 விதமான சவால்களை, சோதனைகளை எதிர்கொள்கின்றார். இந்த 3 விதமான சவால்களும் ஒரே நேரத்தில் தான் வந்தது என்றும் சொல்லக்கூடாது. அவருடைய இந்த தரமத்துவ பயணத்திலே அவர் அடிக்கடி சோதிக்கப்பட்டார். அவர் உருவாக்கிய அந்த 12 சீடர்கள் நாளைய தினத்திலே திரு அவையின் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது எரிச்சல், பொறாமை கொள்கின்றார்கள். யார் தலைவராக இருக்க முடியும்,
இயேசுவுக்கு பின் யார் வருவார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே வாதாடி கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்களை அதட்டி அவர்களை சரிப்படுத்துகின்றார். உங்களில் முதலாவதாக இருக்க விரும்புகின்றவர் கடைசி ஆளாக இருக்கட்டும், அதாவது பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி. எங்களுடைய சுகங்களையும் எங்களுடைய சொத்துக்களையும் அதிகரிக்கின்ற ஒரு சுயநலவாதிகளாக அல்லது ஆணவம் தற்பெருமை கொண்டவர்களாக தாந்தோன்றித்தனமாக நாங்கள் எப்படி எதையும் செய்யலாம் என்றல்ல, பணிவிடை செய்வதற்காக நான் மக்கள் 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 என்று சொல்லி வருகின்ற அரசியல் தலைவர்களோ அல்லது எந்த அமைப்புகளின் தலைவர்களோ அல்லது எந்த சமய தலைவர்களோ, இந்த தலைவர்கள் என்பவர்கள் பணிவிடை செய்வது என்பது அவர்களுடைய முதலாவது பணியாகும், அவருடைய முதலாவது பொறுப்பு ஆகும். இயேசு தம்முடைய சீடர்களை உருவாக்கி இறுதியாக அவருடைய பாதவடிகளை கழுவி குனிந்து அவர்களுடைய பாதவடிகளை கழுவினார். பாதங்களை கழுவுதல் என்பது ஒருவர் தன்னை அடிமையாக்கிக் கொள்வது, அன்புக்கு அவர் அடிமையாக்கி கொண்டார். தம்முடைய சீடர்களுக்கு அவர்களுடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன், நான் ஒரு குரு, நீங்கள் சீடர்கள், ஆனால் நான் உங்களுடைய பாதங்களை கழுவி உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டியிருக்கின்றேன், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். நான் உங்களை அன்பு செய்த அந்த தியாக அன்பு போல நீங்கள் மற்றவரை அன்பு செய்யுங்கள். யாருக்கு சிலை எழுப்புவார்கள்? பணக்காரர்களுக்கல்ல, படித்த மேதைகளுக்கும் கூட அல்ல. அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் தங்களை கொடுத்திருக்கின்றார்கள், பகிர்ந்து அளித்திருக்கின்றார்கள். இயேசு எப்பொழுதும் பகிர்கின்றவராக இருந்தார். பசித்த மக்கள், அங்கு ஒரு சிறுவனுக்கு மட்டும் போதுமான அளவு உணவு இருந்த பொழுது அதை ஆசீர்வதித்து பலக பண்ணி 5000க்கு மேற்பட்ட மக்களுடைய பசி ஆற்றினார். அவருடைய உள்ளம் அப்படிப்பட்ட தாராள சிந்தை கொண்டது, பரிவு கொண்டது, இரக்கம் கொண்டது. அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள். இயேசு எங்கள் தலைவர்கள் அனைவருக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். எந்த சமயத்தை சார்ந்திருந்தாலும், எந்த குலத்தை சார்ந்திருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்திருந்தாலும், அரசியலை சார்ந்திருந்தாலோ, சமூக அமைப்புகளை சார்ந்திருந்தாலோ அல்லது ஒரு மத அமைப்பை சார்ந்திருந்தாலும், தலைவர்கள் என்பவர்கள் அவர்கள் தமக்குரிய அந்த மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்ற, அன்பு கொள்ளுகின்ற, தம்மை முழுமையாக கொடுக்கின்ற தியாகிகளாக வேண்டும். அவர்களுக்கு தான் சிலை எழுப்ப வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற்றவருக்கல்ல, அந்த வெற்றிகளுக்கு ஈடாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களுக்கு அடுத்த சந்ததி சமூகம் அவர்களுக்கு சிலை எழுப்பி அவர்களை போற்றுகின்றது. அவர்கள் உண்மையாகவே தியாகிகளாக வாழ்ந்தார்கள். தியாகிகளுக்குத்தான் சிலை எழுப்ப வேண்டும். தங்களுடைய உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு மக்களை அன்பு செய்தார்கள். கொள்கை பிடிப்புள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். சுயநலத்தை விட்டு அவர்கள் பரந்த விரிந்த மனத்தோடு இந்த நாட்டையும் சமூகத்தையும் முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று உழைக்கின்றவர்களுக்கு தான் சிலை எழுப்ப வேண்டும். அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள். இயேசு காட்டிய அந்த வழியிலே எல்லா நிலையிலே இருக்கின்ற தலைவர்களும் தங்களுடைய தலைமத்துவத்தை அவர்கள் உணர்ந்து, அதனுடைய பொறுப்பை உணர்ந்து, இந்த நாட்டை சுரண்டி, ஏழைகளை சுரண்டி, தம்முடைய சொத்துக்களையும் சுகபோகங்களையும் பெருக்குகின்றவர்கள் அல்ல. அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், காட்டி கொடுப்பவர்கள், துரோகிகள். அவர்கள் அந்த ஆசனங்களிலே அமருவதற்கு தகுதியற்றவர்கள். அதனாலே ஒருவர் ஆசனத்திலே அமர வேண்டும் என்று அதற்காக உழைக்கலாம், தன்னை தயார் செய்து கொள்ளலாம், மக்கள் அவரை விரும்பலாம். ஆனால் அவர் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவனாக கடைசி மட்டும் காலப்போக்கிலே இந்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் படிப்படியாக தங்களுடைய கொள்கைகளை மறந்து, தங்களுடைய கோட்பாடுகளை மறந்து, தங்களுடைய வாக்குறுதிகளை மறந்து அவர்கள் இயேசு சோதிக்கப்பட்டது போல சோதிக்கப்படலாம், தவறலாம், தவறிழைக்கலாம். ஆனால் இயேசு காட்டிய வழியிலே கொள்கை பிடிப்புள்ளவர்களாக, உயர்ந்த நல்ல தலைவர்களாக, இயேசுவை பொறுத்தளவிலே நான் ஒரு நல்ல ஆயன், ஆடுகள் அவர்கள் உயிரை நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தியாக சிந்தையுள்ள தலைவர்கள் எங்களுடைய நாட்டிலே தொடர்ந்தும் நிலை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.